வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்னன்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ பேர் இன்ஃபினிட்டிவ்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்னன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா டூ பக்கத்துல பேசிக் வேர்ப் வர்றதை தான் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். டு கோ, டு பை, டு செல், டு ஈட், டு ஸ்லீப், இந்த மாதிரி சொல்றது. இதையே நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா நாட் டு கோ, நாட் டு பை, நாட் டு செல், நாட் டு ஸ்லீப், நாட் டு ஸ்மைல், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ் சொல்லுவோம். இதை வச்சு ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். இப்ப நான் அவனை மண்ணில் விளையாடுறதுக்கு அனுமதிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ விளையாடுறது, அனுமதிக்கிறது, 2 வேர்ப் இருக்கு. இதுல மெயின் வேர்ப் பாத்தீங்கன்னா அனுமதித்தேன் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அனுமதிக்கிறதுங்கிறப்போ நம்ம அலோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அலோட் ஹிம், எதுக்கு அனுமதிச்சேன்? விளையாடுறதுக்கு அனுமதிச்சேன். ஸோ அதனால டு பிளே. I allowed him to play in the sand. I allowed him to play in the sand. பார்த்த மாத்திரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் இன்ஃபினிட்டிவ்னு. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் அவகிட்ட வேகமா ஓடாதேன்னு சொன்னான். சோ ஓடுறதுன்னு ஒரு வேர்ப் இருக்கு, சொல்றதுன்னு ஒரு வேர்ப் இருக்கு. சொன்னான்றதுதான் மெயின் வேர்ப் இல்லையா? சோ he told her, ஓடாதே அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு. ஃபாஸ்டா ஓடாதேன்னு நெகட்டிவ்ல இருக்கு. சோ அதனால not to run fast. He told her not to run fast. சோ இதுவும் இன்ஃபினிட்டிவ் தான், நெகட்டிவா இருக்கு. சோ நம்ம இன்ஃபினிட்டிவ்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, அந்த இன்ஃபினிட்டிவ்ல இந்த டூங்கிற வார்த்தை இல்லாம வெறும் பேசிக் வேர்பை மட்டும் யூஸ் பண்றதுதான் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் சொல்லுவோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா மாடல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாடல்ஸ் பக்கத்துல நம்ம எப்பவுமே பேசிக் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நாம சில வேர்ப்ஸ் இருக்கு, அந்த வேர்ப்ஸ் கூட எல்லாம் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்ப்ஸோட லிஸ்ட் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த வேர்ப்ஸ். பிட், லெட், வாட்ச், சி, மேக், ஹெல்ப், ஃபீல், நோட்டீஸ், அப்சர்வ், சென்ஸ் அண்ட் ஹியர். ஆல்மோஸ்ட் ஒரு 11 வேர்ப்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது தவிர டேர் அண்ட் நீட். இந்த டேர் அண்ட் நீட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இதை வந்து நம்ம செமி மாடல்னு சொல்லுவோம். இதை வந்து ஆர்டினரி வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலரி வேர்பா யூஸ் பண்றப்ப மட்டும்தான் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் இது கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அது தவிர குவெஸ்சன்ல ஒய்ங்கிற வார்த்தை இது கூடயும் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து சில வேர்ப்ஸை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்றது பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிட்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம். ஸோ பிட்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம சாதாரணமா சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது வந்து சொல்றது, அந்த அர்த்தத்துல தான் இந்த பிட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பிட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் பேட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் பிடன். நான் அவனை போக சொன்னேன் அப்படின்னு சொல்ல போறோம். சொல்றது அப்படின்னா டெல்லுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் இல்லையா? அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டோல்டுன்னு சொன்னோம். ஐ டோல்டு ஹிம் டு கோ அப்படி சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப டு கோங்கிறது இன்ஃபினிட்டிவா இருக்கும். பட் அதே மாதிரி இந்த இடத்துல பிட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றப்போ ஐ பேட் ஹிம் கோ, அவ்வளவுதான். டு கோ கிடையாது, பேட் ஹிம் கோ, அவ்வளவுதான். சோ இந்த பிட், பேட் இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இது இன்ஃபினிட்டிவ் எல்லாம் கிடையாது. சோ நான் அவளுக்கு குட் நைட் சொன்னேன் அப்படி கூட சொல்லலாம். ஐ பேட் ஹர் குட் நைட். சோ இந்த மாதிரி கூட சொல்லலாம். சோ இந்த இடத்துல குட் நைட்ன்றது வேர்ப் இல்ல. சோ அதனால இது இன்ஃபினிட்டிவோ பேர் இன்ஃபினிட்டிவோ இல்ல. ஜஸ்ட் இந்த பிட் பேட் எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் இதை சொன்னேன், அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல இந்த கோ பாருங்க, டு கோன்னு இல்லாம இருக்கு இல்லையா? இது மட்டும்தான் பேர் இன்ஃபினிட்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள், நான் அவனை மண்ணில் விளையாட அனுமதிச்சேன். இப்பதான் இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம். அனுமதிக்கிறதுங்கிறதுக்கு அலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். இதே சென்டென்ஸை நான் அவனை மண்ணில் விளையாட விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம லெட்ங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். சோ லெட் கூட நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். I let him play in the sand. அவ்வளவுதான். I let him play in the sand. இதத்துல கவனிங்க, to play இல்ல, வெறுமனே play. இதுதான் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வார்த்தை நோட்டீஸ். ஒரு மனுஷன் வேலி மேல ஏறுறத அவ கவனிச்சா. சோ வேலின்னா அது முள்வேலியா இருக்கலாம், கம்பி வேலியா இருக்கலாம். சில பேர் வந்து மரக்கட்டைகளை வச்சு வேலி அமைச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி வேலி மேல ஏறுறத அவ கவனிச்சா. She noticed a man climb over the fence. She noticed a man climb over the fence. So climbனா ஏறுறது. இந்த இடத்துல climb overன்னு ஒரு phrasal verb யூஸ் பண்ணிருக்கோம். to climb over இல்ல, climb overன்னு தான் போட்டிருக்கோங்கிறத கவனிச்சுக்கோங்க.
அதனாலதான் இது பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம் நம்ம. இப்போ அவளுடைய ட்ரெஸ்ல இருந்த சேறு சகதி எல்லாம் கழுவுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், உதவினேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So I helped her wash out the mud. I helped her wash out the mud. அவன் ஒரு பெரியவர், அவரு சத்தம் போட்டு திட்டுறத கேட்டான். He heard the old man yell. He heard the old man yell. அவ என்ன அழ வச்சிட்டா? She made me cry. She made me to cry இல்ல, she made me cry. அவ்வளவுதான். இப்போ நாம டேர் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ சொன்ன மாதிரி டேர் ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்றப்ப மட்டும்தான் நம்ம வந்து பேர் இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணுவோம். டேர் பத்தி டீடைல்டா அதை எப்படி ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்றது, எப்படி ஆர்டினரி வெர்பா யூஸ் பண்றதுன்றத பத்தி எல்லாம் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. சோ இந்த இடத்துல அவன் தன் அப்பாவை எதற்க துணிந்தான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். சோ துணிந்தான் அப்படிங்கிறதுக்கு தான் டேருடைய பாசன்ஸ் டேட யூஸ் பண்ணிருக்கோம். எதிர்க்கிறது, யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசுறது, அதுதான் நம்ம வந்து டிஃபை அப்படின்னு நம்ம வார்த்தை வச்சு சொல்றோம். இதுதான் நம்ம டிஃபைங்கிற வேர்ப் வச்சு சொல்றோம். So he dared defy his dad. He dared defy his father. இதையே நம்ம நெகட்டிவா அவங்க அப்பாவை எதுக்குற துணியல அவன், அதுக்கு அவன் துணியவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்ல போறோம். He dared not defy his dad. He dared not defy his dad. இப்போ ஒரு question கூட எடுத்துக்கலாம். இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? How dare you talk this way? How dare you talk this way? இந்த இடத்துல நம்ம to talk this way அப்படின்னு நம்ம சொல்லல, how dare you talk this way, அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம நீடையும் நம்ம ஆர்டினரி வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், ஆக்சிலரி வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்றப்போ நம்ம வந்து பேர் இன்ஃபினிட்டிவா அதோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். நீ மதிய உணவு கொண்டு வர தேவையில்லை. யூ நீட் நாட் பிரிங் த லஞ்ச். யூ நீட் நாட் பிரிங் த லஞ்ச். இந்த இடத்துல நீடும் வேர்பு தான், பிரிங்கும் வேர்பு தான், பட் இந்த இடத்துல நம்ம டூ போட்டு அதை செப்பரேட் பண்ணல. இப்போ இதே நீட் வச்சு சில கொஸ்டின்ஸ் பேர் இன்ஃபினிட்டிவோட எப்படி வரும்னு பார்க்கலாம். நான் தண்ணிக்கு பணம் கொடுக்கணுமா? நீட் ஐ பே ஃபார் த வாட்டர்? Need I pay for the water? இதே கொஸ்டினை நம்ம do வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். Do I need to pay for the water? So do வச்சு சொல்றப்ப need to pay for the water நம்ம சொல்லுவோம். பட் நீடுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப பாட்டுங்க எப்படி சொல்லியிருக்கோம்ட்டு need I pay for the water, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்னமும் வெயிட் பண்ணணுமா? Need I wait any longer? Need I wait any longer? ஸோ இதே விஷயத்த நம்ம டூ வச்சு ஸ்டார்ட் பண்றப்போ, அதாவது நீட் ஆர்டினரி வெர்பா வச்சு சொல்றப்போ do I need to wait any longer அப்படி நம்ம சொல்லுவோம். பட் நீட்னு ஸ்டார்ட் பண்றப்போ need I wait any longer, அவ்வளவுதான். இப்போ ஒய் வச்சு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? Why wait so long? ஏன் இப்ப போகணும்? Why go now? உனக்கு டைப் பண்ண முடியும்னா ஏன் எழுதுற? Why write when you can type? Why write when you can type? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் ஒய் கூட சேர்த்து வச்சு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டாபிக் தான் இது. நம்ம சாதாரணமா பேசுறப்போ சில சமயங்கள்ல இந்த அட்வர்ப் இருக்கு இல்லையா, இந்த அட்வர்ப இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கு நடுவுல கொண்டு வந்துருவோம். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா 2+ verb இல்லையா, இந்த டூக்கும் இந்த வேர்புக்கும் நடுவுல அட்வர்ப கொண்டு வர்றதுதான் நம்ம வந்து ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், போட்டோ காப்பியர் மெஷினை கவனமா சரி செய்யும்படி அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுல வார்த்தையே பாருங்களேன், கவனமாக சரி செய்யும்படி, இப்படிதான் தமிழ்லயே நம்ம சொல்றோம். இதை வெறுமனே நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப இல்ல, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே கூட பேசுறப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, I asked him to carefully mend the photocopier. I asked him to carefully mend the photocopier. கவனமாக சரி செய்யும்படி அப்படின்னு சொல்றதுனால நம்ம இந்த மாதிரி சொல்லிடுவோம். ஸோ ஆக்சுவலா இந்த மாதிரி அட்வர்ப இன்ஃபினிட்டிவ்க்கு நடுவுல எல்லாம் கொண்டு வரக்கூடாது. இதை வந்து ஒரு பெரிய கிராமட்டிக்கல் எரர் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா சில கிராமர் டூல்ஸ்லாம் இதை கண்டிப்பா இதை ரீஃப்ரேஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி கேர்ஃபுல்லி எங்க போடாதீங்க, மாத்தி போடுங்க, அந்த மாதிரி எரர் சொல்றது சகஜம்தான். ஸோ நம்ம வழக்கமாவே நம்ம அந்த கேர்ஃபுல்லியா கடைசியில கொண்டு வர்றது நல்லது. நம்ம இப்பதான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டோம், அட்வர்பை எந்த இடத்துல எப்படி கரெக்டா பிளேஸ் பண்றது அப்படின்ட்டு, அந்த வீடியோவையும் பாருங்க. ஸோ இந்த கேர்ஃபுல்லியா இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்க்கு நடுவுல கொண்டு வந்து இதை ஸ்பிளிட் பண்ணாம இந்த கேர்ஃபுல்லியா கடைசியில கொண்டு வர்றது நல்லது. I asked him to mend the photocopier carefully. I asked him to mend the photocopier carefully. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன், நாங்க ரொம்ப நேரமா எங்க போறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம், ஃபைனலா நாங்க மூவிக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு we decided to finally go to the movie.
we decided to finally go to the movie அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல மூவிக்கு போறதுன்னு ஃபைனலா முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்றதுனால we decided to finally go to the movie அப்படின்னு சொல்லிடுவோம். சோ இந்த to goன்ற இந்த இன்ஃபினிட்டிவ்ல டூக்கும் கோக்கும் நடுவுல இந்த அட்வர்ப் கொண்டு வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இல்லையா? சோ இதை என்ன செய்யலாம், கடைசியா கொண்டு வந்துடலாம். சோ we decided to go to the movie finally. அவ்வளவுதான். சோ இதுதான் ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ். ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ் கூடுமானம் வரைக்கும் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி போடுறது நல்லது. சோ அட்வர்ப் எப்படி பிளேஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். சோ இந்த வீடியோல நாம பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்ன, ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.